ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வேல்சரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி அந்த ப்ளீட்ஸ் வச்ச மேக்ஸி கவுனுக்குள்ள டாப் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படி கட் பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். லைனிங் கிளாத்தில் வந்து முதல்ல 30 இன்ச்சஸ், அதாவது ரெண்டாக மடித்து லென்த்து வந்து 30 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு மேலே வந்து இடுப்பு வரைக்கும் வைக்கிறதுக்கு 15 வேணும். நமக்கு பேக்கும் ஃப்ரண்ட்டும் வேணுங்கிறதுனால 30 + ஸ்டிச்சிங்க்காக எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விட்ருக்கேன், 31. இதுவே 16 வைக்கிறதா இருந்தால் 32 அந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ எடுத்து ரெண்டாக மடித்தாச்சு. அதுக்கப்புறம் கழுத்து சுற்றளவு வந்து 3, ஷோல்டர் அகலம் வந்து 3.5, அப்புறம் முன்கழுத்து இறக்கம் வந்து 5.5, அக்குள் சுற்றளவு 7 வைக்கணும். ஸ்கேல் இல்லாதனால ஒழுங்காக லைன் போட முடியல. ஸ்கேலை பெரிய பையன் எடுத்துகிட்டு போயிட்டான். அந்த அக்குள் சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்மளோட கழுத்து சுற்றளவு டோட்டலாக இருக்குது பார்த்திங்களா, முன்கழுத்து பின்கழுத்து எல்லாம் சேர்த்து சுற்றளவு வந்து 6 இருக்குதுன்னு வைங்களேன். அதில் +1 ஆட் பண்ணிங்கன்னா 7 தான் நம்மளோட அக்குள் சுற்றளவு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்போவும் ப்ளவுஸ்க்கு வந்து உள் வளைவு வந்து எவ்வளோ வைப்போம், 1.5 வைப்போம். அதாவது ஃப்ரண்ட்டுக்கு. இங்கே வந்து எப்போவுமே டாப்புக்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சுடிக்காக இருந்தாலும் சரி, 2 இன்ச்சஸ் தான் அந்த உள்நோக்கி வளைவு வந்து டாட் வச்சு நம்ம ட்ரா பண்ணிக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் நான் சொன்னால 15 இன்ச்சு வந்து நம்ம லென்த்து முன்னாடி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னா, அந்த ஷோல்டரில் நமக்கு வந்து சுடிதாரில் மட்டும் சைடாக ஸ்லாண்டிங்காக 1/2 இன்ச்சு இறக்கி வந்து லைன் பண்ணணும். ஏன்னா நம்ம ப்ளவுஸை மாதிரி ரொம்ப ஸ்டிஃபாலாம் போட மாட்டோம். இது வந்து காட்டன் டாப் முன்னாடி ஒரு சுடி தைச்சதில் வந்து அந்த நார்மல் ஃபேண்டில் வந்து கீழே பார்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் உள்ள பார்டர் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ க்ரீன் வித் பிங்க் தீமில் தான் வைக்கிறதுனால நான் வந்து சரி நெக்குக்கு டிசைனுக்கு வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு என்ன நெக்கு வரையன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி நெக்கு தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நெக்கு போட்டேன். நெக்கு அப்படியே நம்ம லைன் போட்டிருக்கிறதுலே கட் பண்ணக்கூடாது, உள்ளே கொஞ்சம் 1/4 இன்ச்சு ஸ்லாண்டிங்காக லைன் வரைஞ்சிட்டு தான் கட் பண்ணணும். அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இடுப்பு சுற்றளவு வந்து 11.5 வருது எனக்கு. அதனால் 11.5 நான் வச்சுக்கிட்டு கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணுறது அடுத்து லாஸ்ட்டில் வரும். அடுத்து பின்கழுத்து இறக்கம் வந்து 3 தான் வச்சுருக்கேன். சிலவங்க வந்து லோ நெக்கும் வச்சுக்குவாங்க, பாட் நெக்கு மாதிரி ரோப் வச்சு வச்சா இன்னுமே அழகாக இருக்கும். ஆனால் நான் இப்போதைக்கு நார்மலாக கட்டிங் வீடியோ போடுறதுனால நான் 3 இன்ச்சஸ் மட்டும்தான் பேக் லென்த்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பேக் துணியில் வந்து அந்த அக்குள் சுற்றில் வந்து 1/2 இன்ச்சஸ் உள்நோக்கி வளைஞ்சி கட் பண்ணுவோம்ல, அதையும் கட் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி. ப்ளவுஸ் தாங்க நிறைய நுணுக்கங்கள் இருக்கும், நிறைய யோசிச்சு கட் பண்ணுற மாதிரி இருக்கும். டாப்பு இந்த மாதிரி மேக்ஸி கவுனு, அம்பர்லா டாப்பு இந்த மாதிரிலாம் கட்டிங் வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. கட்டிங் மட்டும் இல்லை, ஸ்டிச்சிங் தான் கொஞ்சம் லென்த்தியாக கிளாத் இருக்கனால நமக்கு மிஷினுக்குள்ளே விட்டு தைச்சி இழுத்து மறுபடியும் அதை ரிவர்ஸில் எடுத்து பார்த்து அதுதான் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குமே தவிர கட்டிங் ரொம்ப ஈஸி. அப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டில் எஃப்னு போட்டுட்டேன், பேக் பார்ட்டு தனியாக எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். அது பார்த்தாலே தெரியும், நிற்க வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் வீடியோ 1 by 1 போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.